இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் என்னென்னா, அதில் வந்து சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து சாம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ் டெமோ இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது, வாய்ட் டிஸ்பிளே இல்லைன்னா வாய்ட் மெசேஜ்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை நம்ம வந்து மெத்தடுக்கு பிஹேவியர் கொடுக்கணும்னா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் மை கிளாஸ் ஒரு கிளாஸ் வச்சுக்கோம். அது இம்ப்ளிமெண்ட்ஸ் டெமோ இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம கொடுக்கும்போது இந்த வாய்டு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிற மெத்தடான வாய்டு மெசேஜை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுவோம். ஓவர் ரைட் பண்ணோன்னா அதுக்கு அதோட பிஹேவியரை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வெல்கம் மெசேஜ் கொடுத்துருவோம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும், ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அந்த மெத்தடை நம்ம வந்து ஒரு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான பிஹேவியர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மை கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி மை கிளாஸ் obj is equal to new my class. இப்போ obj டாட் அந்த மெத்தட் நேமான மெசேஜ் கால் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த வெல்கம்ங்கிற மெசேஜ் வந்து நம்ம பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. வெல்கம்ங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸை வந்து ஒரு கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க மெத்தடாக்கு ஒரு பிஹேவியர் கொடுத்துருக்கு. இது நம்ம ஆல்ரெடி ஒரு அனானிமஸ் கிளாஸ் பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ஒரு கிளாஸுக்குள்ளே ஒரு மெத்தட் தான் இருக்குது, ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் தான் இருக்குது. அதுக்காண்டி ஒரு கிளாஸே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்காண்டி நம்ம அனானிமஸ் கிளாஸ் ஒன்று பார்த்தோம். அது நமக்கு இங்கே ஹெல்ப் பண்ணும். இப்போ அனானிமஸ் கிளாஸ் என்னென்னா இன்டர்ஃபேஸ் நேம் நம்மளுக்கு தெரியும். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அதனால் அனானிமஸ் கிளாஸ் யூஸ் பண்ணாங்க. இன்டர்ஃபேஸ் கொடுத்து கேள்வி பேக்கெட்டுக்குள்ள நம்ம இந்த மெத்தடுக்கான பிஹேவியர் கொடுத்துருவோம். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடுக்கான பிஹேவியர் கொடுத்துட்டோம்னா இந்த கிளாஸுக்கு நம்ம தேவைப்படாது. இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரன் பண்ணாலும் சேம் மெசேஜ் தான் வரும். ரன் பண்ணால் அதே மெசேஜ் தான் வரும். இது வந்து அனானிமேஷன் கிளாஸை இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் என்னென்னா சிங்கிள் மெத்தட் தான் இருக்கும். அனானிமேஷன் கிளாஸ்னால் சிங்கிள் மெத்தட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு மெத்தடும் வச்சுக்கலாம். வாய்ட் டெமோ அப்படி கொடுத்துட்டோன்னா இங்கேயே அதே மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவோம். இப்போ அந்த மெத்தடுக்கான பிஹேவியரை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னா சிங்கிள் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும். அதுக்கான பிஹேவியர் நம்ம கொடுக்கணும். அதுக்குன்னே தனியாக ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அதை நம்ம நம்மளுக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். லேம்டா எக்ஸ்பிரஷன் என்னென்னா
ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே சிங்கிள் மெத்தட் தான் இருக்கும். அந்த சிங்கிள் மெத்தடான பிஹேவியரை நம்ம வந்து லேம்டா எக்ஸ்பிரஷன் மூலிமா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அத்தரேட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸும் கொடுத்துட்டோன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் மெத்தட் என்னன்னா ஒரு மெத்தடுக்கு மட்டும் நம்மளுக்கு அலோவ் பண்ணலாம். இது ஒன்று கொடுத்துருவோம் வாய் டெமோ அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணாது. இங்கே எரர்ஸ் கம்மியாக இது வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை மென்ஷன் பண்ணோம்னா நம்ம அனடேஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு நீங்கள் மேலே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ லேம்டா எக்ஸ்பிரஷன் என்னென்னா சிமிலர் டு அனானிமஸ் இன்னர் கிளாஸ். அனானிமஸ் இன்னர் கிளாஸில் இப்போ நம்மளுக்கு சிம்பிளாக ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் தெரியும். டெமோ இன்டர்ஃபேஸ் ஓபிஜே = இது நியூ டெமோ இன்டர்ஃபேஸுங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டாகவே தெரியும். நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரியும் போது கம்பைலருக்கு இம்ப்ளிசிட்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப்பை தூக்கிட்டு ஒரு மெத்தட் தான் இருக்க போது அந்த மெத்தடுக்கான அந்த மெத்தடோட நேம் தேவையில்லை. அதனால் அந்த மெத்தட் நேமே தூக்கிட்டோன்னா இந்த பிளாக்கான கர்லி பிரேசஸை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணி இந்த பேரந்தசிஸ் பக்கத்தில் ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்துருவோம். அதுதான் வந்து லேம்டா எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை காமிக்கிறேன். நம்மளுக்கே தெரியும் டெமோ இன்டர்ஃபேஸ் ஓபிஜே = நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக தெரிஞ்சால் கம்பைலருக்கு இம்ப்ளிசிட்டாக தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஸ்டெப் எடுத்துருவோம். இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே ஒரு கர்லி பிரேசஸ் ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒரு மெத்தட் தான் இருக்க போது ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸில். அதனால் இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட மெத்தட் நேமே தூக்கிடலாம். மெத்தட் நேமே எடுத்துட்டோன்னா இந்த பேரந்தசிஸ் பக்கத்தில் ஒரு ஆரோ சிம்பிள் கொடுத்தோன்னா இதுதான் வந்து லேம்டா எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். கரெக்டாகும். சேம் வெல்கம் மெசேஜ் வரும். இப்போ லேம்டா எக்ஸ்பிரஷனில் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு மெத்தடில் பேராமீட்டர்ஸ் இருந்தால் அந்த லேம்டா மெத்தட் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு இன்புட் பேராமீட்டர் இன்புட்டாக இதில் வந்து நம்ம பேராமீட் ஐன்னு ஒரு பேராமீட்டர் வாங்கலாம். அதுக்கு நம்ம வேல்யூ இங்கேருந்து பாஸ் பண்ணுவோம். இப்போ 7ங்கிற வேல்யூ கொடுத்துட்டோம்னா இங்கேயே அதே இன்புட் வாங்குற மாதிரி செட் பண்ணுறோன்னா இதில் வந்து கன்கேட்னேட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐன்னு கொடுத்துட்டோன்னா இப்போ 7ங்கிற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். வெல்கம் 7 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வெல்கம் 7ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்துச்சு. 2 பேராமீட்டர் இருந்தாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். j இங்கேருந்து 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். 8 இங்கேயே 2 இன்புட் வாங்குற மாதிரி செட் பண்ணுவோம். j இங்கே i + j கொடுத்துட்டோன்னா 7 8ங்கிற வேல்யூ வந்து நமக்கு வந்து 2 ரன் பண்ணோன்னா 7 8 நம்மளுக்கு வந்து 78ங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த மாதிரி லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்புட் பேராமீட்டர்ஸ் வாங்கி நம்மளால் வந்து அந்த வேல்யூஸை நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். என்ன லாஜிக்னாலும் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து லேம்டா எக்ஸ்பிரஷன்.